நம்ம வசந்த் இருந்துட்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ணி, "மாமா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க வந்து இப்ப இலக்கியா அதாவது என்னோட அக்கா மேல வந்து அவ்ளோ கோவத்துல இருப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நல்லாவே வந்து தெரியுது, புரியுது. ஆனாலும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உண்மையிலேயே என் அக்கா மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. என் அக்கா வந்து அந்த மயக்க மருந்த குடுத்தது வேணா உண்மையா இருக்கலாம். ஆனா அஞ்சலியோட வயித்துல இருக்க அந்த கருவ கலைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாங்க அப்படின்னா, என்னால ஏத்துக்கவே முடியாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "என்ன வசந்த் நீ வந்து உன் அக்காளுக்கு வக்காலத்து வாங்குறியா?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, இல்ல மாமா நான் சொல்றத கேளுங்க. அது மட்டும் இல்லாம நான் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணல. நான் இப்போ வந்து எடுத்து வச்சிருக்க வீடியோவ உங்களுக்கு அனுப்பிச்சேன்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து நீங்களே ஆடி போயிடுவீங்க, அதிர்ந்து போயிடுவீங்க. இதுக்கப்புறம் வந்து இலக்கியா வந்து அதாவது என்னோட அக்கா வந்து தப்பு பண்ணியிருப்பாங்களா? அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கே வரும் மாமா. நீங்க அந்த வீடியோவ முதல்ல ஆன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசந்த் இருந்துட்டு, கார்த்திக்கோட செல்ஃபோனுக்கு ஒரு வீடியோவ வந்து அனுப்பிச்சு விட்டுர்றான். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வசந்த் இருந்துட்டு, தன்னோட அக்கா வந்து ஜெயில்ல இருக்கிற ஒரு விஷயத்த வந்து கேள்விப்பட்டு, பயங்கரமா வந்து எமோஷனல் ஆனது மட்டும் இல்லாம, நம்மளோட அக்காவுக்கு இப்படி ஆயி போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருத்தப்படவும் ஆரம்பிச்சுடுறான். அடுத்ததா வந்து இந்த அஞ்சலி எங்க போறா? என்ன? ஏது? அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம வாட்ச் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து அஞ்சலியோட சுயரூபத்த ஈஸியா நம்ம வெளிய கொண்டு வந்துரலாம். அக்காவ காப்பாத்துறதுக்கு ஒரு சின்ன உதவியாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வசந்த் இருந்துட்டு இப்போ இந்த அஞ்சலிய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுறான். அப்படி நம்ம வசந்த் கிட்ட என்ன வீடியோ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டீங்கன்னா, இங்க இந்த அஞ்சலியோட முழு சுயரூபமும் அவ வாயாலேயே வெளிய வந்த ஒரு விஷயம் தான். அதாவது இங்க வந்து இந்த மகேஷ் இருந்துட்டு அஞ்சலிய வந்து தனியா மீட் பண்ணி பேசணும். "நீங்க வந்து தான் ஆகணும். வேற வழியே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மகேஷ் இருந்துட்டு அஞ்சலிய தனியா கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்கான். அந்த ஒரு நேரத்தில தான் இந்த அதாவது நம்ம வசந்த் இருந்துட்டு இவங்க 2 பேரையும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுடுறான். அந்த ஒரு டைம்ல இந்த அஞ்சலி இருந்துட்டு, "டேய் என்னடா வேணும் உனக்கு? நீ கேட்கிற பணத்த தான் நான் குடுத்துட்டு இருக்கேன்ல" அப்படி இப்படின்ற மாரி வந்து சொன்ன உடனே, "என்ன அஞ்சலி என்ன பேசிட்டு இருக்க நீயு? நீ சின்ன காரியமா பண்ணிட்டு இருக்க? நீ இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்புக்கு தான் நான் வந்து உன்கிட்ட கேட்ட அந்த வேல்யூ. ஆனா இப்ப செஞ்சுட்டு இருக்க தப்புக்கும், இலக்கியா ஜெயிலுக்கு போயிருக்கிறதுக்கான காரணத்துக்கும் எல்லாத்துக்குமா சேர்த்து நீ மாசத்துக்கு வந்து எனக்கு ஒரு ரூ. 20,00,000 குடுத்துரு. அதுவே எனக்கு போதுமானதா இருக்கும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கான். அதாவது இந்த நம்ம வசந்த் இருந்துட்டு, அப்படி அஞ்சலி எந்த விஷயத்துல தான் சிக்கியிருப்பா அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருக்கும்போது தான், அவன் வாயால உண்மைய சொல்ல ஆரம்பிச்சுறான். அதாவது என்ன அஞ்சலி இப்படி திரு திருத்துன்னு முழிக்கிற? அதாவது நான் சொல்றேன் முதல்ல இருந்து கேளு. நீ வந்து உன்னோட வயித்துல கரு வளர்ந்துட்டு இருக்கு. அதுவும் ரெட்டை கருன்னு சொல்லிட்டு வந்து சொன்னது தப்பு. ஆனா உன்னால கர்ப்பமே ஆக முடியாதே! அப்புறம் எப்படி வந்து உன்னால ரெட்டை குழந்தைய வந்து சுமக்க முடியும்? அதே மாதிரி இல்லாத ஒரு ரெட்டை குழந்தைய அழிக்க நினைச்சதா இலக்கியம் மேல வந்து நீ பொய்யா கேஸ் குடுத்துருக்க. இந்த கேஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது, இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது. நான் மட்டும் இப்ப வாய தொறந்தேன்னு வையேன், உன்னால வந்து இனிமே ஜென்மத்துக்கும் வெளிய வரவே முடியாது. அதுவும் கார்த்திக் வந்து உன்ன அடிச்சு, அவமானப்படுத்தி அந்த வீட்ட விட்டே அனுப்புறது மட்டும் இல்லாம, உன்ன கொன்னே போட்டுருவான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான் இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இத தான் வீடியோ எடுத்து நம்ம வசந்த் இருந்துட்டு கார்த்திக் அனுப்பிச்சுட்டு இருக்கான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.